வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு எல்ஜி வாஷிங் மிஷின் தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். டாப் லோட் வாஷிங் மிஷினு, ஸ்மார்ட் இன்வெர்ட்டருங்கிற மாடலு. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சிருச்சு, எல்லாமே ஃபுல்லுமே கடிச்சு வச்சிருச்சு. இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சும்மா 1-2 ஒயர் தான் கடிச்சிருக்கு. அது வந்து லோக்கல் டெக்னீஷியனை வச்சு அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க சும்மா டேப் அடித்து கொடுத்துட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஓடி இருந்திருக்கு. ஆனால் ரெண்டாவது அட்டம்ப்ட் இப்போ எலி ஃபுல்லுமே ஒயரை ஃபுல்லாக ஹார்னஸ் எல்லாமே கடிச்சு வச்சிச்சு. அதே மாதிரி மிஷினோட பாடியெல்லாம் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் ரஸ்ட்டாகி கீழே பேஸ் எல்லாம் உடஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் நம்ம புதுசு மாற்ற போகிறோம். அதே மாதிரி இந்த பிசிபி போர்டில் இருக்க ஒயரிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஒயரெல்லாம் எங்கெங்கே போகுதுங்கிறத ஒரு ஸ்கிமாட்டிக் டயக்ராம் கையிலே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து சால்ட்ரிங் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி ரெக்கவர் பண்ண போகிறோம். அதுக்காக ட்ரம் செட்டு எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இது வந்து வால்வு, இதுதான் வாட்டர் இன்லெட் வால்வு. இது வந்து ப்ரெஷர் லெவல், வாட்டர் லெவல் சுவிட்சு எல்லாம் பிரிச்சுட்டோம். ஒயர் எந்தளவுக்கு கடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லுமே துண்டு துண்டாக கடிச்சு வச்சிச்சு. இது ரெக்கவர் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த மேலே உள்ள கவரு, டோரு எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ண போகிறோம், வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், ஃபுல்லுமே டஸ்ட்டு. இதெல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பாடி புதுசு மாட்ட போகிறோம். பாடி வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன், என்னோடய கார்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அதே மாதிரி வாஷிங் மிஷின் கூட கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு நான் என்னோடய வண்டியில் தூக்கி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இதெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதேமாதிரி ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து எல்லாம் அசம்பிளி பண்ண போகிறேன். அப்போ ஒயர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒயர் கட்டான இடமே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி திருப்பியும் ஒயர் எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே இன்சுலேஷன் டியூப் ஒன்று போட்டிருக்கேன். நம்ம பிவிசி டியூப் போட்டு கவர் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பேக் டோர் வந்து ஃபுல்லாக ரஸ்ட் இருந்தது, அது எமரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு சில்வர் பெயிண்ட் அடித்தாச்சு. மிஷின் பவர் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆயிடுச்சு. மிஷின் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. கிரே கலர் பாடி இப்போ ஒயிட் கலர் பாடி ஆயிடுச்சு. இதை வந்து கஸ்டமருக்கு நம்ம ஹோம் டெலிவரி பண்ண போகிறோம். கஸ்டமர் பிளேஸ் வந்து ஆரம்பாக்கம் போகிற வழியில் ராமாபுரம் பிளேஸு. ட்ரம்மு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.